உங்களுக்கு இரத்த அழுத்தம் இருந்தால் அது யாருக்காவது அதிகரித்தால் அவர்களின் உடலில் என்ன அறிகுறிகள் தோன்றும் என்பதை பார்க்கலாம். அதில் முதலில் தோன்றுவது தலைவலி. உங்கள் டிபி சாதாரண வரம்பை விட அதிகமாக இருந்தால் தலைவலி ஏற்படுவது ஒரு சாதாரண விஷயமாகும். அப்போ என்ன நடக்குது என்றால், நாம தலைவலிக்கு மட்டும் சிகிச்சை செய்தோம், ஆனா அந்த தலைவலி ஏற்பட காரணமான விஷயத்தை விட்டு விடுறோம். அதுதான் உங்கள் இரத்த அழுத்தம். இப்ப இந்த அதிகரித்த இரத்த அழுத்தத்திற்கு காரணம் உங்கள் சிறுநீரகமும் இருக்கலாம். ஏனெனில் நம்ம உடலில் 3 முக்கியமான உறுப்புகள் இரத்த அழுத்தத்தை முக்கியமாக கட்டுப்படுத்துகின்றன. முதலாவது உங்கள் மூளை. நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். இரண்டாவது உங்கள் இதயம் வேகமாக துடிக்கும் போது இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். மூன்றாவது நம்முடைய சிறுநீரகம். ஏனெனில் சிறுநீரகம் என்ன செய்கிறது என்றால், உடலில் உள்ள உப்பை சிறுநீரின் மூலம் வெளியேற்றுகிறது, உடலில் உள்ள நீரையும் வெளியேற்றுகிறது. இது எல்லாமே உப்பும் நீரும் சேர்ந்த விளையாட்டுதான். உங்களுடைய இரத்த அழுத்தம் அதிகரித்தால் அது எந்த உறுப்பினால் அதிகரிக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதா, எனக்கு இதய சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, அல்லது என் சிறுநீரகத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா என்பதை அறிந்து அதில் கவனம் செலுத்த வேண்டும். அதனால் யாருடைய இரத்த அழுத்தமும் எப்போதும் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு என் ஆலோசனை என்னவென்றால், 6 மாதத்திற்கு ஒருமுறை உங்கள் சிறுநீரக சிறுநீர் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் எப்போது இரத்த அழுத்தம் காரணமாக சிறுநீரகம் பாதிக்கப்படும் அல்லது சிறுநீரக பிரச்சனையால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் என்று தெரியாது.